இன்னைக்கு நாளே சரியில்லை. டிரைவர் வேற லீவ் எடுத்துட்டான். இங்க நெட்வொர்க்கும் இல்ல. இப்ப என்னதான் பண்றது? ஏர்போர்ட்டுக்கு போறது கூட லேட் ஆகுது. ஒரு டாக்ஸியை கூட காணோம் இங்க. நில்லுங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. என்னடா இது, ஒரு வண்டியை நிக்க மாட்டேங்குது. டாக்ஸி, ஸ்ட்ரெயிட்டா ஏர்போர்ட் போங்க. அட என்ன ஆலியா நீ, ஏதாவது சொல்லு. ஹலோ பிரதர், வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. நான் உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். அட நீங்க எந்த ரூட்ல போயிட்டு இருக்கீங்க? ஏர்போர்ட்டுக்கு அந்த சைடுல போனோம். வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிறுத்துன்னு சொன்னேன். இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். நான் இப்பவே போலீஸ் கால் பண்றேன். இன்னும் என்னால் நம்பவே முடியல சார். எந்த ஏசிபி பிரத்யுமனை நாங்கள் ரோல் மாடலாக நினச்சோமோ அவரு கூட சேர்ந்து சிஐடியில் வேலை செய்வோன்னு நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கு. அப்போ தான் நீங்கள் என்னோட குட் புக்கில் வர முடியும். ஓகே, கண்டிப்பாக சார், நாங்களும் அதுதான் எதிர்பார்க்குறோம். ஹலோ டிசிபி பிரத்யுமன் ஹியர். டெட் பாடியா? எந்த இடத்துல? ஓகே, என்னாச்சு சார்? ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கா மதுரை பீச்சில் இருந்து. கொஞ்சம் இங்க வாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இங்க ரொம்ப உயரமான இடம் ஏதாவது இருக்கா? அதாவது இந்த பாறை கற்கள்லாம் நெரிச்ச மாதிரி. ஆமாம் சார், இருக்கு. இங்க ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல அந்த மாதிரி ஒரு மலைப்பகுதி இருக்கு சார். 5 கிலோமீட்டர் தூரத்துலையா? ஓகே, தேங்க்யூ. 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மலைப்பகுதி இருக்கான். கவி, நீ ஒரு வேலை பண்ணு. பாடியை ஃபாரன்சிக் அனுப்பிட்டு இந்த ஆள் சொன்ன இடம் இருக்குல்ல, அங்க போய் 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி எல்லாரையும் விசாரிச்சு பாரு. அங்க ஏதாவது தடயம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பாடி எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். ஏய் நெய், நீதான் வா. இன்னைக்கு மத்தியானம் நீ தானே சிப்பண்டாய் ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு பையனை ஃபாலோ பண்ணிட்டு? இல்ல, அது இல்ல சார். இல்லையா? ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன பையனை நீ ஃபாலோ பண்ணல? அது என் மருமகன் சிண்டு சார். அவன் ஸ்கூலுக்குலாம் போறதில்ல, அதனால தான் என்ன பண்றான்னு அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். இதுதான் அவன் ஸ்கூலுக்கு போக விரும்பலையா? அதனால தான் நீ பின்னாடியே போனியா? ஆமா சார். நீ எங்க தங்கி இருக்க? இங்க பக்கத்துல ஒரு ஸ்லம் இருக்கு சார், அங்கதான். அந்த சிண்டு அங்க இருப்பானா? ஆமா சார். சரி வா போலாம். வாங்க சார், இதான் சார் நான் சொன்ன ஏரியா. வாங்க சார், வாங்க, இப்படி வாங்க சார். இங்க இருக்கான் பாருங்க சிண்டு. சிண்டு கண்ணா, இவரு சிஐடி ஆபீசரா, உன்னை பார்க்க வந்திருக்காரு. ஹலோ சொல்லு. ஹலோ. சிண்டு, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கூலுக்கு போறியா? நல்லா படிப்பியா? சரி சிண்டு, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு என்னென்ன பிடிக்கும்? சாக்லேட்ஸ் பிடிக்குமா, ஸ்வீட்ஸ் பிடிக்குமா, இல்ல பிஸ்கட் பிடிக்குமா, இல்ல ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எது பிடிக்கும்? சாக்லேட். சாக்லேட் தான் பிடிக்குமா? அடடா, நீ பிடிவாதம் பிடிக்கிறிய. உனக்கு எப்படி நான் சாக்லேட் தர்றது? சரி, ஒன்று பண்ணுவோம். ஒரு மேஜிக் பண்ணலாமா? ஓம் கிரீம் ரீம் லிம் ஹம் ஜூம் ஜூம் ஜூம்பா டொன் டொடாயிங். வந்துருச்சு பத்தியா சாக்லேட்? எப்படி? இந்த சாக்லேட் உனக்காகத்தான். சரி சிண்டு, ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு காலையில, அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தல்ல, அதாவது எம்ஐ ரோட்ல நீ ஓடி ஓடி போயிட்டு இருந்திய. எதுக்கு அப்படி போன? அதான் நான் சொன்னேனே சார், அவனுக்கு ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பிடிக்கல சார். நான் உங்ககிட்ட கேட்கல. இதுக்கு பதில் சிண்டு சொல்லுவா. என்ன சிண்டு, உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். இல்ல, உனக்கு அப்படி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லணும். சரி, நான் சொல்றத கேளு. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும்,
நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல மனுஷனா இந்த சமுதாயத்துல வாழ்ந்து காட்டணும். அப்புறம் சிட்டு, உனக்கு எப்போ எந்த நேரத்துல ஆனாலும் சரி இந்த டிசிபி அங்கிளுக்கு நீ கால் பண்ணலாம். இது என்னோட கார்டு. உனக்கு என்ன உதவி வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். நான் உடனே பருந்து வந்துடுவேன். சரியா? நான் கிளம்பவா? ஓகே, பை சிட்டு. பாய். பாய் சிண்டு. அந்த சிண்டு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸ்ரேயா, வண்டி கொஞ்சம் நிப்பாட்டு. ஒரு செகண்ட் நிறுத்து. இங்க பாரு, இந்த மரத்துக்கு கீழே ஸ்கிராச்சஸ் இருக்கு பாரு. அப்புறம் இங்க இத பார்த்தா வண்டியோட பெயிண்ட் மாதிரி இருக்குல்ல. அப்போ கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சார், இங்க பாருங்க. டயரோட அடையாளம். ஒருவேளை செத்து போனவன் வண்டியில தான் வந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் வண்டி இங்கிருந்து பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு போல. ஐ சி. இங்க கூட அடையாளம் இருக்கு. ஆனா இந்த பக்கம் இழுத்துட்டு போன மாதிரி அடையாளம் இருக்கே. இங்க பாரு, இங்கிருந்து அப்படியே அது வரைக்கும் இது இழுத்துட்டு போன அடையாளம் வேற கதை சொல்லுதே ஸ்ரேயா. அப்ப கொலைகாரன் சடலத்தை இங்கிருந்து இழுத்துட்டு போய் அங்கே தூக்கி போட்டிருக்கான். அந்த வண்டியை எடுத்து, அதாவது கொலைய அவன் ஆக்சிடென்ட்டா மாத்த ட்ரை பண்ணியிருக்கான். கொலைகாரன் இந்த கொலையை ஆக்சிடென்ட்டா மாத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா பாடியோட தலையை எதுக்கு வெட்டி எடுத்திருக்கான்? அதுக்கான பதில் இப்போ அந்த வண்டியிலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். கரண், குழி தோண்ட ஏற்பாடு பண்ண சொல்லு. என்னானாலும் சரி, அந்த வண்டியை நம்ம கடலேருந்து வெளியே எடுத்தாகணும். வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு. சார், சொல்லுங்க நிக்கில். சார், இங்க பாருங்க. இந்த புதருக்குள்ள இருந்து இந்த பூட்ஸ் கிடைச்சது. பூட்ஸா? அதுவும் இங்கேயா? அது இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே. அந்த செத்து போனவங்கள தான் இருக்கலாம்ல. சரியா சொன்ன ஸ்ரேயா. அது கொலைக்காரன் இந்த சடலத்தை இழுத்து கொண்டு போய் கீழே போடும்போது மரத்து கீழே மாட்டின இந்த பூட்ஸ் இங்கே கலண்டு விழுந்துருச்சு போல இருக்கு. சார், அந்த கொலைக்காரன் அந்த சடலத்தை மொத்தமா இங்கிருந்து தூக்கி வீசிட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் வண்டியை இங்கிருந்து தள்ளி விட்டுட்டான். இவ்வளோ நடக்கும்போது யாருமே எதுவும் பார்க்கலையே என்ன? சரியா சொன்ன நிக்கில். ஆனா இங்க கேட்க, அங்கே பாரு, ஒருவேளை அந்த ஆளுக்கு சத்தம் கேட்டிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம்ல. நாங்க சிஐடிலேருந்து வந்திருக்கோம். சிஐடியா? ஆமா, நேற்று ராத்திரி இங்க ஒரு கொலை நடந்திருக்கு பின்னாடி ஜுவாலா ரோட்ல. அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். உங்கள யாராவது பாத்தீங்களா, இல்ல சத்தம் ஏதாவது கேட்டுச்சா? ஜுவாலா ரோட்லையா? இல்ல சார், நாங்க அந்த ரோடு பக்கமே போனதே இல்ல. ஏன்? அடிக்கடி அங்கே ஏதாவது விபரீதம் நடக்குமா என்ன? ஆமா, இந்த கிட்னாப்பர் மனுஷன் இல்ல, அது ஏதோ ஒரு பேய். டாக்ஸில வர பேய். டாக்ஸில பேய் வருதா? அட ஆமா சார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பேய் வந்து வண்டி ஓட்டுமா, அப்பாவி மனுஷங்களை உள்ள உட்கார வச்சுட்டு பேய் அவங்கள கொண்டு போட்டுருமா. அந்த ரோட்ல டாக்ஸில போறது மரணத்தை வேலை கொடுத்து வாங்குற மாதிரி சார். என்னையா பேசுற நீ? இந்த காலத்துல கூட இவ்வளோ மூட நம்பிக்கையை பேசிக்கிட்டு இருக்க? இல்ல சார், இது ஒன்றும் மூட நம்பிக்கை இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி நானே அந்த நிகழ்ச்சியை என் கண்ணால பார்த்தேன் சார். வண்டியில பெட்ரோலும் இருக்கு, ஆனா திடீர்னு ஏன் இப்படி மக்கார் பண்ணுது? டாக்ஸி, டாக்ஸி! என்னடா இது, டிரைவரே இல்லாம தானா வருது காரு. என்னாச்சு? பேய், பேய், பேய்! இங்க பாருங்க பிரதர், அது உங்களோட பிரம்மையா இருக்கும். பிரம்மெல்லாம் இல்ல சார், அது அந்த பேய் பிசாசெல்லாம் ஓட்டுற வண்டி தான். நல்ல வேலை நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் சார். இல்லைன்னா இன்னைக்கு நீங்க என்ன கொண்டது யாருன்னு தேடிட்டு இருப்பீங்க. கொலகார மனுஷனா இல்ல பேய் பிசாசா? அது அந்த சடலத்துல இருக்கிற காயங்களை பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த சடலம் யாரோடதுன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல? நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார்.
இந்த பாடியோட தலையே இல்ல, அதனால அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது விஷயம் இல்லை. ஆனால் சொலங்கி அவன் வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை கொலையாளி வாளையோ இல்லை கத்தியையோ யூஸ் பண்ணியிருந்தான்னா அவன் பாடியில் இந்த இடத்துல கழுத்துக்கு கீழே வாளோட இல்லை கத்தியோட அடையாளம் இருந்திருக்கும். ஆனா எப்படி சார் கத்தியால வெட்டலானா இவன் கழுத்தை எப்படி வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த கொலைகாரன் ரொம்ப பலசாலியா இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கொலைகாரன் ஒரே வெட்டுல இந்த ஆளோட தலைய உடம்புல இருந்து துண்டா வெட்டி எடுத்திருக்கான். அட கடவுளே, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த டாக்ஸி ஓட்டு அந்த பேய் ஏதோ பூதம் தான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அட யாரா இவன்? அப்படின்னா குற்றவாளி இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கான்னா அந்த ஆளும் செத்துருவான், நம்மனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. கொலைகாரனுக்கு அப்படி ஒரு தப்பான நினைப்பு இருக்கு. கொலைகாரன் எவ்வளவு பிரில்லியண்டா வேலை செஞ்சாலும் சரி, சிஐடி ஏதோ ஒரு வழியில குற்றவாளியை கண்டிப்பா பிடிச்சிருக்கும். யூ ஆர் கரெக்ட் தயா. நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது இந்த ஆளோட அடையாளத்தையும் சொல்லும். அதை வச்சு அந்த கொலைகாரனையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷம். இது இந்த பூட்ஸ் தான். உங்களுக்கு இந்த கிரைம் சீன்ல கிடைச்சதுல இது இந்த ஆளோட பூட்ஸ் தான். இந்த பூட்ஸுக்கு கீழே இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு வைபவ்? இந்த போன்ஸ் கடையில் நமக்கு இங்கு கிடைச்சிருக்கு. இதை பொதுவாக பிரிண்டிங் ப்ரெஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. மேகசின் இல்லை நியூஸ் பேப்பருக்கு. பிரிண்டிங் பிரஸோட இங்கா? அங்க பிரிண்டிங் பிரஸ் பக்கத்துல ஏதாவது இருக்கா என்ன? அங்க தேடினா எவிடன்ஸ் கிடைச்சிடும்ல. லெட்ஸ் கோ. தயா சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். நீங்க போங்க. என்னாச்சு சார்? ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களா? ஆமா தயா, இது இந்த கார்டை அபிஜித் கிட்ட நீ கொடுத்துட்றியா? என்ன சார் இது? நான் ஓபன் பண்ணி பார்க்கவா? கொடுங்க. ஓ சாரி, சொல்ல ஒரு கார்டா? அட ஆமாம்ப்பா. அது அது என்னன்னா, போன தடவை கேஸில் அவனை நான் கொஞ்சம் அதிகமாகவே மட்டம் தட்டி கேவலமாக பேசிட்டேன். அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. ஆமா சார், அது உண்மைதான். பரவாயில்ல சார், சில சமயம் அப்படி நடக்கிறது சகஜம். இல்லை அப்படிலாம் நடந்துடக்கூடாது. நம்ம அபிஜித் இருக்கானே, அவன் கொஞ்சம் ஸ்வீட் பாய் தான். இருந்தாலும் நீ இந்த கார்டை கொஞ்சம் அவங்ககிட்ட கொடுத்துறேன் சார். இந்த வேலையை நீங்களே செஞ்சிருக்கலாம்ல. அட அதுக்கு இல்லை தயா, அவன் முன்னாடி போய் நின்று இதெல்லாம் நான் பேச முடியாது தயா. ஏன்பா எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா? இல்ல சார், நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன். சரி, பார்த்து பத்திரமா போ. நேற்று நீ இந்த காரோட ரேஸை பார்த்தியா? அதில் இந்த ரெட் கலர் வண்டி இருக்குல்ல, சும்மா பிளேன் மாதிரி பறந்து போச்சு. எனக்கு அந்த கருப்பு கலர் வண்டியில் வந்த டிரைவர் தான் பிடிச்சிருக்கு. ஒரு 15 செகண்ட் முன்னாடி வண்டி மக்கார் பண்ணலன்னா அவன் தான் ஜெயிச்சிருப்பான். நல்ல விஷயம். உங்க எல்லாருக்கும் கார் ரேஸ் பார்க்க ரொம்ப ஆசை போல இருக்கு. ஆமா, ரொம்ப ஆசை தான். ஆனா நீங்களாம் யாருங்க? சிஐடி. சிஐடியா? சொல்லுங்க சார், நாங்கள் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்? நீங்கள் ப்ரோஷர் ஏதாவது பிரிண்ட் பண்ணணுமா? விஷயம் அது இல்லை. ஒரு கொலை சம்பந்தமா நாங்கள் இங்கே விசாரிக்க வந்திருக்கோம். கொலையா? ஆமாம், கொலை தான். இங்கே பக்கத்தில் கடல்ல இருந்து ஒரு பணம் கிடைச்சிருக்கு. அது ஒரு தலை வெட்டப்பட்டிருக்கு. அடேங்கப்பா. ஆமாம், இது அந்த நபர் போட்டிருந்த பூட்ஸ். இதில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வழக்கமாக யூஸ் பண்ணுற இங்க் இருக்கு. இது அங்கேருந்து தான் வந்திருக்கணும். நீங்கள் எல்லாரும் பேப்பர் பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதுதான். எங்கள் இடத்துல இந்த மாதிரி பூட்ஸ்லாம் யாரும் போட மாட்டாங்க சார். ஆனால் அந்த ஆள் இங்கே வந்துட்டு போயிருக்கலாம்ல 2 நாளைக்கு முன்னாடி. அவர் இதை போட்டிருந்துருக்கலாம். ஞாபகம் இருக்கா? பாருங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்புறம் இந்த போட்டோவை நல்லா கவனமா பாருங்க. அவரு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு. ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்படியா? யார் அவங்க? விவிஎஸ் கார்பரேட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது சார். அவங்க எங்களுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வாங்கணும்னு நினச்சாங்க. அது விஷயமா பேச வந்தாங்க. ஓ, வி பிரஸ் கார்பரேட் கம்பெனி. சொல்லுங்க சார். நாங்க சிஐடி. சிஐடிங்களா? எங்க ஆஃபீஸில் நீங்கள்? ஆமாம், உங்கள் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி விசாரிக்க தான் வந்திருக்கோம். யாரை கொலை பண்ணாங்க சார்? அதை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கோம். யாரை கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியாதா? இல்லை, அந்த சடலத்துக்கு தலையே இல்லை சார். பாடிக்கு தலை இல்லையா? அந்த அளவுக்கு கொடூரமான கொலையா? ஆமா, எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, யாரு கொலை பண்ணாங்களோ அந்த ஆள் இங்க ஆஃபீஸ்ல தான் வேலை பண்றான். இதுதான் அந்த ஆள் போட்டிருந்த பூட்ஸ். இது அடையாளம் தெரியுதா? இது அவினாஷோட பூட்ஸ். போன வாரம் தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினாரு. இந்த மாதிரி கஸ்டமைஸ் டிசைன்லாம் அவர் தான் போடுவாரு. அவரையே கொண்டுட்டாங்களா? என்னால் நம்பவே முடியல. அப்படிதான் தோணுது. சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி அவினாஷ் பிஞ்சர்பூர்ல இருக்கிற பிரிண்டிங் பிரஸ்க்கு போனாரா? எல்லாரும் ஒன்னா தான் போனோம். ஆனா 10 மணிக்கு எல்லாரும் கிளம்பிட்டுமே. சரி, அவினாஷ் அங்கிருந்து டாக்ஸில போனாரா? இல்ல சார், அவர் டாக்ஸில எல்லாம் போல. அவர்கிட்ட தான் கார் இருக்கே. இந்த அவினாஷ்க்கு யார் கூடயாவது முன் விரோதம்? சார், அது என்னன்னு தெரியல சார். ஆனா கொஞ்ச நாளாவே அவரை யாரோ போன்ல பிளாக்மெயில் பண்ணாங்க. யார்கிட்ட இருந்த? இல்ல சார், அந்த டீட்டெயிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ்லயே அவர் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். அநேகமா அவன் தான் சார் இதை பண்ணியிருப்பான். ஓகே,
திவ்யா அந்த மொபைல் கம்பெனி கால் பண்ணி கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணு. அவினாஷோட கால் ரெக்கார்ட்ஸ். எஸ் சார். இந்த அவினாஷ் எங்க தங்கி இருக்காரு? அவினாஷோட வீடு இதுதானே? ஆமா ஆமா, ஆபீஸ் ஆளுங்க இந்த அட்ரஸ் தானே கொடுத்தாங்க. உள்ள யாரும் இல்லையா என்ன? அப்படிதான் தோணுது. அவினாஷோட மனைவி நேஹா கால் பண்ண, அவ்வளோ எடுக்கல. டோரை ஓப்பன் பண்ணிடலாம். வீட்ல யாருமே இல்ல போல இருக்கே. ஒருவேளை யாராவது நேஹாவையும் திருடன் யாராவது வாங்களே, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களே. ரிலாக்ஸ் மேடம், நாங்க சிஐடி. சிஐடிஸ்னா என்ன? அடுத்தவங்க வீட்டு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மன்னிச்சுக்கோங்க, நீங்க நேஹா தானே, அவினாஷோட மனைவி? ஆமா. பாருங்க, நாங்க உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனா ஃபோன் நாட் ரீச்சபிள் இருந்துச்சு. நிறைய தடவை கால் பண்ண ட்ரை பண்ணீங்களா? ஆமா, வெளியே நிறைய நேரம் பெல் பிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க கதவு திறக்காதனால தான் வேற வழி இல்லாம லாக் உடைச்சு வர வேண்டியதா போயிடுச்சு. அப்படியா? என்னோட மொபைல் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இப்பதான் நான் தீர்த்த யாத்திரை முடிச்சிட்டு வந்திருக்கேன். சரி, என்ன விஷயம்? ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அவினாஷிட்ட கடைசியா நீங்க எப்ப பேசுனீங்க? 2-3 நாள் இருக்கும். எனக்கு அங்க நெட்வொர்க்கே எடுக்கல. அதனால தான் அவர்கிட்ட பேச முடியல. நீங்க அவினாஷை பார்க்கணும்னா போயிட்டு ஈவினிங் வாங்க. அவர் இப்ப ஆபீஸ்ல தான் இருப்பாரு. நேஹா மேடம், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு. உங்க புருஷன் அவினாஷ் இந்த உலகத்துல உயிரோடு இல்ல. என்ன? அவினாஷ், உங்களுக்கு எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? நேஹா மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. நேஹா, அவினாஷோட ஆஃபீஸ் ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சில நாட்களா அவருக்கு பிளாக்மெயிலிங் கால்ஸ் வந்துகிட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அவினாஷ் இது வரைக்கும் எதை பத்தியும் சொன்னதே இல்ல. சார், டஸ்ட்பின்ல இந்த பேப்பர் இருந்துச்சு. இதுல சில வார்த்தைகள்லாம் எழுதி ஒட்டிருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல ஏதோ இது பார்க்க மேக்சின் கட்டிங் மாதிரி இருக்கு சார். நேஹா மேடம், இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அவினாஷ் தான் கட் பண்ணி ஒட்டினாரா? இல்ல, அவினாஷ் இது வரைக்கும் மேகசின்ல படிச்சதே இல்ல. அப்படின்னா பிளாக்மெயில் கால் பண்ணவன் இந்த லெட்டரை அனுப்பியிருக்கான் போல. ஆமா சச்சின், அவனோட கையெழுத்தை மறைக்கிறதுக்காக அவன் வார்த்தைகளை கட் பண்ணி இதுல ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். என்ன எழுதியிருக்கு? நான் சொல்றதை நீ கேட்கலனா உன் உயிரை இழந்துருவேன்னு. ஒரு நிமிஷம். ரொம்ப சாதுரியமா ஒட்டியிருக்கான். ஒரு நிமிஷம். இது என்னது? ஜிஎல்டி மேகசின். அப்பனா இது ஜிஎல்டி மேகசின்ல இருந்து கட் பண்ணியிருக்கான். ஜிஎல்டி மேகசினா? இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. யோசிச்சு பாரு கவின், அதை எங்க நீ பார்த்த? ஒருவேளை அவரோட ஆபீஸ்ல எங்கேயாவது இதை நீங்க? இல்ல அங்க இல்ல, வேற. ஞாபகம் வந்துருச்சு. இந்த மேகசினை நான் விரேன் கிட்ட தான் பார்த்தேன், பிரிண்டிங் பிரஸ்ல. ஆனா விரேனுக்கும் அவினாஷ்க்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்? ஃப்ரெடி, அவினாஷோட கம்பெனியை அவன் வாங்கணும்னு பார்த்தான். ஒருவேளை பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பண்ணவங்க அவங்க வேலை ஆபத்தில் இருக்குன்னு நினச்சிருக்கலாம். அவினாஷ் பிரிண்டிங் பிரஸ்லேருந்து வெளியே வந்தப்போ விரேன் அவரை ஓஐசி அந்த விரேனை அட, என்ன விளையாட்டு அதெல்லாம்? முகத்துக்கு நேரம் ஏன் லைட் அடிக்கிற? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நியூஸ் பேப்பர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லூசு பயல. ராத்திரி நேரத்தில் வந்து சேர்றானுங்க பார். நான் இப்படியெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட போல இருக்கு. இன்னைக்கு நீ என்கிட்ட அடி வாங்கி சாகணும் தான் முடிவோட வந்திருக்க போல இருக்கு. இன்னைக்கு மவன உன்ன அதுக்குள்ள எங்க ஓடிட்டான்?
என்ன மாயமா இருக்கு? ஏய், வண்டியில யாருமே இல்ல. ஆனா வண்டி தானா வருது. ஏய், என்ன எதுக்கு அடிக்க வர? ஏய், பார்த்து போ. ஏய், என்ன அடிக்காத. ஏய், என்ன விட்டு. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. சார், எல்லாரும் பாத்தீங்கல்ல, நான் தான் அப்பவே சொன்னேனே, பேய் பிசாசு இருக்கிற டாக்ஸி. அந்த டிரைவர் சீட்டுக்கு ஜூம் இன் பண்ணுங்க. ஓ மை காட், அதுக்கு வாய்ப்பே இல்ல. டிரைவர் சீட்ல யாருமே இல்ல. சார், இப்போ உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சுல்ல, பேய் பிசாசு இருக்கு சார். பங்கஜ் பேயும் இல்ல, வேற ஒரு உலகமும் இல்ல. இது விஷயமே வேற. ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. சார், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். சார், எனக்கு ஒரு வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க அம்மாக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். என்ன சொல்லணும் சார்? அவங்க எனக்காக ரொம்ப அன்பா நெய் லட்டுலாம் செய்வாங்க சார். அதை பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா அதை விரும்பி சாப்பிட்றேன்னா போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிடுங்க சார். அட, இதுல எதுக்காக ஆன்டியல் லட்டெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்ற? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். உன் பேரை சொல்லி சாப்பிட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா சார், இது என்னோட கடைசி ராத்திரியா? பங்கஜ், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு வாட்டி இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எல்லாரும் கூட வரோம், உங்கள் வீட்டுக்கு வரோம். உங்கள் அம்மா கையால் செஞ்ச லட்டுவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? ஓகே சார். பங்கஜ், யாரோ வராங்க போல இருக்கு. அட கடவுளே! சார், 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 டாக்ஸி இல்லை சார். இன்னைக்கு அந்த டாக்ஸி லீவ் எடுத்துருக்க போல இருக்கேன். வரும் பங்கஜ், கண்டிப்பா வரும். வெயிட் பண்ண. பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். சார், எவ்வளவு நேரம் சார் இப்படியே நிக்கிறது? நானு அதே உயிரை எடுத்துருச்சுன்னா. பங்கஜ், அநேகமா அந்த டாக்ஸி வந்துடுச்சு போல இருக்கு. டாக்ஸி நெல்லு 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 நெல்லு. தேங்க் காட், இந்த டாக்ஸியில் டிரைவர் இருக்காரு. போங்கண்ணே. அட, இது என்னது சார்? இது டிரைவர் எங்கே போன சார்? இந்த வண்டியில டிரைவரே இல்ல சார். சார், இந்த வண்டியில டிரைவரே இல்ல. அட, பங்கஜ் டாக்ஸில இருந்து குதிச்சிட்டான். ஓ மை காட், அவனுக்கு அடிபட்டிருக்கு போல இருக்கு. பங்கஜ், 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 பங்கஜ் எந்திரி. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயோ, ஓகே சார், என் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் டாக்ஸி வந்து குடிச்சிட்டேன் சார். எனக்கு வேற வழியே தெரியல. டாக்ஸில என்னதான் ஆச்சு சார்? திடீர்னு அந்த டாக்ஸி டிரைவர் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டான் சார். அந்த வண்டியில டிரைவரே இல்ல சார். பங்கஜ், அது எப்படி நடந்திருக்கும்? அது உன்னோட பிரம்மையா இருந்திருக்கலாம். பிரம்ம இல்ல சார், என் உயிரை காப்பாத்திக்க தான் அந்த வண்டியில இருந்து நான் குதிச்சுட்டேன். அந்த வண்டியில டிரைவரே இல்ல சார். ஆமா சார், ஆமா. டாக்ஸி ஸ்ட்ரைட்டா போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. டாக்ஸியை பிடிச்சிடுவாங்க. இட்ஸ் ஓகே. ஃப்ரெடி, ஸ்ரேயா, நான் தான் சொன்னேன்ல, ஈகிள் ஸ்பாட்ல நிக்க சொன்னேன்ல. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அங்க ஏதாவது டாக்ஸி வந்துச்சா? இல்லையே, எதிர்க்க எந்த டாக்ஸியும் வரலையே. அது எப்படி நடந்திருக்கும்? இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா தான் போகுது, ரைட்டும் இல்ல லெஃப்ட்டும் இல்ல. டாக்ஸி எங்க தான் போச்சு?
சார் நாங்க கடந்த 3 மணி நேரமா அங்கதான் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பக்கம் எந்த டாக்ஸியும் வரவே இல்ல. சார் இந்த டிரைவர் மாதிரியே டாக்ஸியும் மாயமா மறைஞ்சிருச்சா என்ன? இல்ல பங்கஜ், இல்ல. எந்த டிரைவரும் காணாம போகல, வண்டியும் காணாம போகல. இதுல விஷயமே வேற. நம்ம கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இங்க பாருங்களேன், ஒருவேளை அந்த டாக்ஸிக்காரன் டாக்ஸியை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானோ? இல்ல ஃப்ரெட்டி, அதுக்கும் வாய்ப்பு இல்ல. இந்த ஒரே வழிதான் இருக்கு. அந்த டாக்ஸிய மறைச்சும் வைக்க முடியாது, மாயமா மறைஞ்சு போகவும் வாய்ப்பு இல்ல. சார் உங்களுக்கு ஒரு விஷயத்த கார்ட மறந்துட்டேன். இங்க பாருங்க சார், இது அந்த சீட்டுக்கு அடியில தான் கடந்தது டாக்ஸில இருந்து. அவினாஷோட டிரைவிங் லைசன்ஸ். அவங்க என்னைக்கு ராத்திரி அவினாஷை கொலை பண்ணாங்களோ அந்த நேரத்தில் அவனோட வாலெட் அந்த டாக்ஸிக்குள்ள தான் விழுந்திருக்கு. அட இது என்னது? இது அதே மாதிரியான பாஸ் தான். இந்த மாதிரி ஒன்னு சைக்காட்டிக் பாஸ் விரேனோட வண்டியில இருந்து கிடைச்சதுல. அந்த விரேனுக்கும் இந்த அவினாஷ்க்கும் அந்த சைக்காட்ரிக் கிளினிக்கோட ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஆனா சார் அந்த டாக்ஸி டாக்ஸி திடீர்னு மாயமா மறைய வாய்ப்பே இல்ல. ஒரு வேலை செய்யலாம், இந்த ரூட்டை ஃபுல்லா செக் பண்ணலாம். டாக்ஸி கண்டிப்பா கிடைச்சிடும். திடீர்னு அந்த டாக்ஸி மாயமா மறைஞ்சிடுச்சு சார். இந்த ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது காணாம போயிடுச்சு. ஆமா துஷன், இந்த இடத்துல யாருமே இல்ல. ரெடி, இது என்னது? இது டெட் எண்ட் ஆச்சே. ஒருவேளை டாக்ஸி இந்த வழியா போயிருந்துச்சுன்னா இதை தாண்டி போக முடியாதே. அப்படிதான் தோணுது. ஆனா இங்க முன்னாடி வரும் சுவர் தான் இருக்கு. ஒரு நிமிஷம். இங்க பாரு, டயரோட ட்ராக்ஸ், டயரோட அடையாளம். இங்க பாரு, செவரோட பக்கத்துல வந்துட்டு காணாம போயிருக்கு. துஷன், இந்த செவருக்கு பின்னாடி கண்டிப்பா ரகசிய வழி இருக்கு போல. கண்டிப்பா சச்சின், இன்னொரு விஷயம் கூட இருக்கலாம். இங்க ஏதாவது சீக்ரெட் பட்டனோ லிவரோ ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா டாக்ஸியும் கண்டுபிடிச்சிடலாம். இங்க எங்கேயுமே அந்த மாதிரி இடம் இல்லையே, லிவர்ல பட்டன் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு. அப்போ இந்த சுவரை உடைச்சிட வேண்டியதுதான். நீங்க எல்லாரும் கிளம்பலாம். தேங்க்யூ. ஓ மை காட், அப்ப இதான் அந்த இடமா? ஆனா டாக்ஸி எங்கேயும் காணோம். அப்படின்னா இங்கிருந்து வெளியே போறதுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கும் போல. அநேகமா இதுதான் அந்த வழி போல இருக்கு. இந்த வழிதான் அது. இந்த வேலையை பக்கா பிளானிங்கோட பண்ணியிருக்கானுங்க. அந்த பிளானிங்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நமக்கு இங்கிருந்து கண்டிப்பா கிடைக்கும். இது ரோபோட்டா? இங்க பாரு. இது பாத்தியா துஷன்? இதுதான் அந்த ரோபோட். பேபிசாஸோட டாக்ஸி டிரைவர் இவன் தான். ரிமோட்டால செயல்படுது. ஆமா சச்சின், இந்த ரோபோட்டை தான் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவினாஷோட தலையை அவன் உடம்புல இருந்து துண்டை எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு. இவனோட கையில் இந்த இடத்துல ரத்தக்கரை பட்டிருக்கு. அந்த கொலைகாரன் அடுத்த மர்டரை பிளான் பண்றதுக்கு முன்னாடி நாம அவனை மடக்கி பிடிச்சே ஆகணும். 2 பேரை கொண்டிருக்காங்க. 2 பேரையுமே கொண்டுட்டாங்களா? ஆமா, இவங்க 2 பேரையும் யாரோ கொண்டுட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கிளினிக்கு வந்தாங்களா? ஆமா, எங்க கிளினிக்ல ரிச்சான ஒரு பொண்ணு இருக்காங்க. அவளை பார்க்க தான் வந்தாங்க. 2 பேரும் தனியா வந்தாங்களா இல்ல ஒன்னா சேர்ந்து தான் வந்தாங்க? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரிச்சாவும் அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஓ, திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸா? ஆனா விரேனுக்கு அவினாஷோட பூட்ஸ் எப்படி அடையாளம் தெரியாம போச்சு? அப்போ விரேன் நம்ம கிட்ட ஏதோ மறைச்சிருக்கான். சரி, நாங்க அந்த ரிச்சாவை சந்திக்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரிச்சாவை நாங்கள் சரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அவகிட்ட எதுவும் எக்கு தப்பாக கேட்டுறாதீங்க, அவளை டென்ஷன் பண்ணிடாதீங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்து நடந்துக்கிறோம். கரண், யஷிதா, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க. நாங்கள் ரிச்சிதாவை பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க.
ரிச்சா ரிச்சா உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ ரிச்சா, என் பேர் கவின். அவர் சச்சின், இவர் ஃப்ரெட்டி. நாங்கள் 3 பேர் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். சிஐடி? ஆமாம் ரிச்சா மேம், இந்த ஃபோட்டோஸை பாருங்க. இவங்களை அடையாளம் தெரியுதா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின், வீரேன். இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தாங்கல்ல? இல்ல இவங்க. இது பாருங்க ஆஃபீஸர், அவங்களால உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. ப்ளீஸ் டாக்டர், கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிச்சா கிட்ட பேச வேண்டியது எங்களோட கடமை. கொலைகாரனா? ஆமா ரிச்சா, கொலைகாரன் தான். உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணிட்டாங்க. இவங்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க ரொம்ப நாளா இந்த 4 சுவத்துக்குள்ள தான் இருக்காங்க. அவங்கள போய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா எப்படி? ரிச்சா காம் டவுன். நர்ஸ் சீக்கிரமா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. போங்க சீக்கிரம் போங்க. ரிலாக்ஸ்மா ரிலாக்ஸ். இல்ல விடுங்க விடுங்க. மன்னிச்சிடுங்க டாக்டர் சார், நாங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல. ரியலி சாரி. பரவாயில்ல, இப்படிதான் சில நேரங்களில் பேஷண்ட்ஸ் குழந்தைங்க மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்கள ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். எங்களுக்கு புரியுது டாக்டர் சார். ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கேஸு சம்மந்தமாக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. என்ன விஷயம்? அதாவது அவினாஷ், நேஹா, ரிச்சா எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. வீரனும் பக்கத்து காலேஜில் தான் படிச்சிருக்கான். ஓ, அப்படின்னா இவங்க எல்லாருமே பழைய ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார், இது சம்மந்தமாக டாலின்கிற ஒரு சீரியல் கில்லர் காலேஜ் பசங்களை கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். உடனே 4 பேர் சேர்ந்தும் போலீஸ்க்கு உதவி செஞ்சிருக்காங்க. டாலியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஒருவேளை இந்த எல்லா கொலையும் டாலியை செஞ்சிருக்கலாம் இல்லையா? எஸ் சார், அவன் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி 2 மாசம் ஆச்சு. திரும்ப அவனை போலீஸால பிடிக்க முடியல. அவினாஷும் வீரேனும் செத்துட்டாங்க. அடுத்த டார்கெட் ரிச்சா இல்லைன்னா நேகாவா தான் இருக்கணும். ட்ரேயா, ரிச்சாவோட கிளினிக்கு கால் பண்ண, அவளை அலர்ட்டா இருக்க சொல்லு சீக்கிரம். துஷந்த், நேகா கால் பண்ண சீக்கிரம். இல்ல சார், நேகா ஃபோன் எடுக்கல. ஃபோனே எடுக்கலையா? ஒருவேளை கொலைகாரன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டானோ? இதை பாரு, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னை விட்டு, என்னை கொன்னுடாத, என்னை சுற்றாத. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன துரோகம் பண்ணி நான் கேட்டேன்? என் புருஷனை நீ கொன்னுட்ட, என்ன விதவையாக்கிட்ட. நான் என்னடா துரோகம் பண்ண உனக்கு? இல்ல, நான் அதுக்காக அப்படி செய்யணும்? ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்த பார்க்காத. எனக்கு தெரியும்டா, உன் அப்பாவை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக பேய் பிசாசு மாதிரி நடிக்கிறியா? என்ன சொல்ற? அப்ப என்னுடைய அப்பாவை நீங்க தான் கொன்னீங்களா? ஆமாண்டா, நீயும் உன்னோட கடைசி மூச்சை இந்த இடத்துல விட போற. இப்போ உன் அப்பங்கிட்டே உன்னை அனுப்பி வைக்கிற. இப்போ நீ தான் ஜெயிலுக்கு போக போற. நீங்க நேஹா தானே, அவினாஷோட மனைவி? ஆமா. ஜெயில போய் கம்பி என்னங்க, தூக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். சிஐடி, நீங்கெல்லாம் எப்படிங்க? நாங்க தான். கட்டவுத்து விடு சார், என்னை காப்பாத்துங்க சார். இவன் என்ன கொன்னுடுவா சார். பயப்படாத, ஒன்றும் ஆகாது. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இவனோட அப்பாவை கொன்னுட்டியா? இதெல்லாம் பத்தி பேசி இப்ப பிரயோஜனை இல்ல. உண்மையிலேயே எல்லா கொலையும் செஞ்சது இவன் தான். முதல்ல அவினாஷ், அப்புறம் வீரன். இவனோட 3வது டார்கெட் நான் தான். அவன் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை போட்டு தள்ளிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் யாரையும் கொல்லல சார். என் அப்பாவை யார் கொலை பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. அது ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது கார் ஆக்சிடென்ட் தான். நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்புக்கு பதிலா நீ 2 கொலைகளை செஞ்சிட்ட. நான் யாரையுமே கொல்லல. அவன் சொல்றது சரிதான். அவினாஷை வெறினு கொன்னது ஒரு சீரியல் கில்லர். டாலி தான் கொலை பண்ணியிருக்கான். உங்களை எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கான். டாலி? ஆமா, டாலி தான். காலேஜ் டைம்ல நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சல. அப்படின்னா இத செஞ்சதெல்லாம் டாலி தானா? இந்த பேய் பிசாசெல்லாம் அப்பா, நீங்க உங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு?
இதுக்கா இப்படி பண்ண சொல்லு. சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிராஜுவேஷன் பார்ட்டியில அவினாஷ் அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தான். பல தடவை சொல்லியும் கேட்கல, அளவுக்கு அதிகமா குடிச்சா. அதையும் மீறி நான் சொல்றதை கேட்காம டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்துக்கிட்டா. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. வண்டியை நான் ஓட்டுறேன், தயவு செஞ்சு சொல்றதை கேளு. நீ ரொம்ப குடிச்சிருக்க. போதையில தான் நான் வண்டி ரொம்ப நல்லா ஓட்டுவேன். அவினாஷ், நீ அவனை கொன்னுட்டல. நான் தான் அப்பவே சொன்னேனே நான் வண்டி ஓட்டுறேன்னு. ரிச்சா ப்ளீஸ், நான் வேணும்னே அவனை கொல்லல. ப்ளீஸ், தப்பு செஞ்சுட்டு தயவு செஞ்சு மறைக்க பார்க்காத. நாம இப்ப போலீஸ கூப்பிடணும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ் வந்துட்டா நம்ம எல்லாரும் உள்ள போயிட வேண்டியதுதான். நாம எதுக்காக போகணும்? அவினாஷ் மட்டும் தான் போறான். என்னது, நீ உன் ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? நட்புங்கிறது வேற, சட்டங்கிறது வேற. யாரும் போலீஸ கூப்பிடக்கூடாது. இப்ப நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டீனா எல்லாரும் வாழ்க்கையும் நாசமா போயிடும். இப்ப நாம போலீஸ கூப்பிடலனா கூட எப்படினாலும் போலீஸுக்கு இது தெரியதா போகுது. யாருக்கு இந்த விஷயம் தெரிய போறது இல்ல. நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த பாடியை நம்ம டாக்ஸில போட்டுடலாம். டாக்ஸியை இங்கிருந்து தள்ளி விட்டுறலாம். யாருக்கும் எதுவும் தெரிய போறது இல்ல. அவன் நிரந்தரமா ஃபினிஷ் ஆயிடுவான். என்னது, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணிட்டீங்களா? ஆமா சார், நான் பல தடவை சொல்லியும் கேட்கல. அவங்க 3 பேரும் சட்டத்துக்கு முன்னாடி சரண்டர் ஆகல. அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட எதிர்கால கனவு இப்பவே நாசமாயிடும் நினைச்சிட்டாங்க. அந்த சம்பவத்தை உன்னால மறக்க முடியல. அதான் சைக்காட்டிஸ்ட போய் ஜாயின் பண்ணிட்ட. ஆமா சார், ஏன்னா நான் அவங்கள மாதிரி கல் நெஞ்ச காரி இல்ல சார். இன்னைய வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவரோட மரணத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அது என் நெஞ்சுக்குள்ள நெருஞ்சு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. உனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ ஏன் சிஐடி கிட்ட உதவி கிட்ட வரல? சொல்லு. நான் வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நான் நேஹாவை பார்க்க போனேன். அவங்க 3 பேரும் என்ன மிரட்டினாங்க. ஒருவேளை நான் உங்ககிட்ட சொல்லிட்டா அவங்க என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. அப்படியா? அதனால சிஐடி கிட்ட வரவேணா நீ முடிவு பண்ணிட்டல? எங்க அப்பா மிகப்பெரிய சர்ஜனா இருந்தாரு. அவர் ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருந்தாரு. அதனால காரு ரிமோட் கண்ட்ரோலால ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா? அதனால நீ பழி வாங்குறதுக்காக அப்படி ஒரு டாக்ஸியை நீ யூஸ் பண்ற இல்லையா? அது ரிமோட்டால யூஸ் பண்ற வேண்டியதானே? ஆமா, என்னோட வாழ்க்கையே ஒரு டாக்ஸியால தான் நாசமா போயிடுச்சு. அந்த 3 பேரோட முடிவும் அந்த டாக்ஸியால தான் முடியும்னு நினைச்சேன். எப்போ எங்களோட ஆஃபீஸர் பங்கஜ் டாக்ஸிக்குள்ள உட்காந்தாரோ அப்ப அந்த ரோபோட்டை நீ எப்படி மாயமா மறைய வச்ச? அதுக்கு காரணம் கெமிக்கல் தான். அதோட எஃபெக்ட் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. அவங்க தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கையில இருந்த எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. அப்படியே ஆசிட் மாதிரி. கொலை செய்யறதுக்காக நிறைய பிளான் பண்ணியிருக்க. கடைசியில் என்னாச்சு? மாடிட்டல. முதல்ல சிஐடி கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருந்தா ஒருவேளை உன் தண்டனை கம்மியா இருக்கலாம். என்ன சிக்கவேன், ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? அந்த சிண்டு பத்தின எல்லா விஷயமும் கிடைச்சிருச்சு. என்ன? அவங்க அப்பா அம்மா கிராமத்துல இருக்காங்க. ஆனா அவனை படிக்க வைக்கிறதுக்காக அவனை சித்தப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சித்தப்பா அவனை வேலைக்கு சேர்த்து விட்டாரு. ஒரு சித்தப்பா சின்ன பையனு கூட பார்க்காம அவனை வேலை வாங்குறாரா? சைல்ட் லேபரா? அப்ப அந்த சித்தப்பனை பிடிச்சு நாம ஜெயில தள்ளணும். அவன் இருக்க வேண்டிய இடம் சென்ட்ரல் ஜெயில். உள்ள போ. எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டு வெளியில ஓடிட்டே நீ இங்கேயே உட்கார்ற. எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. நான் ஸ்கூலுக்கு போகணும். வேற ஸ்கூலுக்கு போகணும்னா ஃபீஸ் கட்டணும். ஆனா என்கிட்ட காசெல்லாம் அவ்வளவு கிடையாது, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, மறுபடியும் நீங்க இருந்து ஓடணும்னு நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்ல. நான் தினமும் ஸ்கூலுக்கு போகணும்னு சிஐடி அங்கிள் தான் சொல்லிருக்காருல. ஸ்கூலுக்கு போறியா? வந்துட்டா பெரிய ஸ்கூலுக்கு போறதுக்கு பொண்ணு. அறிவு கட்ட நாய, சின்ன பையன் அடிக்க கையவங்கிற உன்ன. ஏய், நீ எங்க நைஸா நழுவுற சித்தப்பா? கொஞ்ச நாள் ஜெயில போய் கல்ல ஓட, அப்பதான் உனக்கு புரியும். வாச்சிட்டோ. கரண், இவனுக்கு 2 பேரும் இழுத்துட்டு போ. தேங்க்யூ அங்கிள். எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது சுத்தமா பிடிக்கல அங்கிள். இத பாரு சிண்டோ, இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சரியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு
பெரிய ஆளா வரணும். நீ மட்டும் இல்ல, உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து நாங்க நல்லா பாத்துக்கிறோம். சரியா? இப்ப சொல்லு, நீ நல்லா படிப்பல்ல? நான் பெரியவனானதும் ஒரு சிஐடி ஆபீசர் ஆகி குற்றத்தை அழிச்சிருவேன். எங்க அப்பா, இத பாரு, இதுக்காகவே நான் உனக்கு சாக்லேட் தரேன். ஓகே, உனக்கு வேணா ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன். இல்ல உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட தாராளமா கேளு. உனக்கு மட்டும் இல்ல, உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தான். சரி வாங்க, எல்லாரும் போலாம். வா வா.